ஆத்தாடி ஆத்தாடி என்ன ஒரு பாடு. இன்னைக்கு காலையிலேருந்து அப்படியே பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்கேங்க. மருமகளை கொண்டு போய் நல்லபடியாக பலகார குடத்தை கொண்டு போய் அவங்க சொறி குளத்துல போய் இறக்கி வச்சுக்கிட்டு மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டாச்சு வீட்டுக்கு. இப்போத்தான் வந்தோம். மணி எத்தனைன்றிய 9:30 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு கிளம்பி போனவங்க லேட் ஆகி போச்சு. திருப்பவனத்துக்கிட்டே இருக்கு அந்த ஊர், இருந்தாலும் லேட் ஆகி போச்சு. அங்கே எங்கள் சொந்தக்காரெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசி வர முன்னேன். அப்படியே போய் விட்டுட்டு வரையில அவங்களுக்குலாம் பூந்தி இது போட்டு விட்டாங்க அவங்க திங்கிறதுக்கு. ஆனால் சொந்த வந்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த முறுக்கு அதிரசம் இதுதான் நம்ம நாட்டோட பாரம்பரியம். முறுக்கு அதிரசத்தை சுட்டு எனக்கு 2 கொடுத்தாங்க. நாங்களே அதிரசம் முறுக்கு சுட்டு கிடக்க எங்களுக்கு இருக்கு அதிகமாக வேணாம், கொஞ்சமாக போதும் சாத்திரத்துக்கு ஏதோ பாசமாக கொடுக்குறாங்க. சரி வேணாண்டக்கூடாதுன்னு வாங்கிட்டு வந்தோமுங்க. வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லபடியாக மருமக இன்னும் 1 மாதத்துக்கு புரிச்சை கூட சேராமல் இங்கே இருப்பான். 1 மாதம் சென்றுதே மறுபடியும் கொண்டு போய் வீட்டிலே விடணும். இது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் காலங்காலமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக ஆடி மாதத்தில் புதுசாக கல்யாணம் முடிச்சவங்களை பிரித்து வைக்கிறான்ற விவரம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஏண்டா எனக்கு தெரியாததை சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தெரியாது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான், வேற ஒன்றும் கிடையாது. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஆடி மாதத்தில் எதுக்கு புதுசாக கல்யாணம் முடிச்சவங்களை பிரித்து வைக்கிறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாதவங்க.